பொண்ணு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்குமே தடையா இருக்கிறது எல்லாமே சுந்தர் தான். உண்மையை சொல்லப்போனா இந்த விஷயம் எப்படி சுந்தருக்கு தெரிய வந்திருக்கும்னா, அந்த நாடக கம்பெனில இருந்து வந்த அந்த பொண்ணுமே இங்க பொண்ணிய பார்த்து அடுத்த செகண்டே சுந்தருக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க, சார் அந்த பொண்ணு என்ன பாத்துருச்சு, என்ன பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதை கேட்ட சுந்தருமே இதுக்கு மேல இவளை இங்க இருக்க விட்டா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டேரக்டா அந்த நாடக கம்பெனிக்கார பொண்ணையுமே பார்த்து அந்த பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி வச்சுட்டு அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு தேவையான பணத்தையுமே கொடுத்திருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்ட வேற எந்த ஆதாரமும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட ஐடி டீடைல் எல்லாத்தையுமே இவங்களுக்கு முன்னாடியே அங்க உள்ள இருக்கிற ஆளுங்களை மூலமா காசு கொடுத்து அந்த ஐடியை வாங்கியிருப்பாரு. வாங்கி அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணுமே இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே திணறி போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பொண்ணுக்கே தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு ஆதாரம் அவங்க கையில இருக்கு. ஆனா இதை பத்தி இந்த பக்கம் சுந்தருக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அது வேற எந்த ஆதாரமும் கிடையாது. இங்க சிவானி பாப்பாவோட போட்டோ தான். அந்த போட்டோ வேற எதுவும் கிடையாது. இந்த பக்கம் சுந்தரோட பர்ஸ்ல இருக்கிற போட்டோ. இப்ப இந்த இடத்துக்கு சுந்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே அந்த போட்டோ தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆதாரத்தை யார் அழிச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பொண்ணுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரமே எல்லா ஆதாரத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து டேரக்டா எங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்பா இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சிட்டேன், எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அவருமே எப்பவும் போல ஹாப்பியா இந்த பக்கம் வீட்டுல கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இங்க பவானியுமே என்னாச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரமே ரொம்ப நாளா நம்ம குழந்தை காணாம போனதுல இருந்து நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன், இப்பதான் எல்லாமே கொஞ்சம் காம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுமே என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் பியூட்டி பார்லர் போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பியூட்டி பார்லர் ஓனர்ட்டே சொல்றாங்க. அவங்களுமே கவலைப்படாத பொண்ணு, கண்டிப்பா பாரு இவ்வளவு நாளா அவங்கள பத்தி எந்த ஒரு டீடைலும் உங்ககிட்ட கிடைக்காம இருந்துச்சு, ஆனா இப்ப அவங்களோட போட்டோ இருக்குல்ல இதுவே போதும், இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிக்கலாம் விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட ஒரு பக்காவான ஐடியா இருக்கு, ஒரு 2 days போட்டு என் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து எஸ்ஐயா இருக்காங்க, அவங்கள நான் வர சொல்றேன், அவங்க மூலமா இதுக்கு யாரு என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், நீ டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களும் பொண்ணு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பொண்ணையுமே டேரக்டா எங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் வந்து குடிசைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க சந்திரசேகரமே என்னாச்சுமா ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணையை கூப்பிட்டு பேசுறாங்க. அது ஒண்ணு இல்ல மாமா, கொஞ்சம் ஒர்க்ல பிரஷர், வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே தன்னோட பிரஷர் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு சமாளிக்க பாக்குறாங்க. அதே நேரம் சந்திரசேகரமே அது ஒண்ணு இல்லமா, எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு, நீ எப்பவும் போட்டு கொடுப்பல அந்த கசாயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. உடனே பொண்ணையும் ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கசாயத்தை போய் போட போறாங்க. போட்டது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே நேரம் அங்க வந்து பவானியுமே பொண்ணியை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகறாங்க. ஆனா அடுத்த செகண்டே இவளுக்கு இதே வேலையை சுத்திட்டு இருக்கா. இந்த வீட்டுல யாராவது ஹெல்ப்னு கேட்டா போதும் உடனே ஓடி வந்து நான் செய்யறேன்னு வந்து தலையை நீட்டிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சரி நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் பொண்ணியுமே பவானி சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமா காதல எடுத்துக்காம ரொம்பவே கேஷுவலா சரி மாமா உங்களுக்கு போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அவ கரெக்டா பொண்ணியோட கையில இருந்த சிவானி பாப்பாவோட போட்டோவும் கீழே விழுந்துருது. அப்ப சந்திரசேகரமே பொண்ணி அங்க பாரு ஏதோ போட்டோ கீழே போட்டு போற பாரு அப்படின்னு சொல்லி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அப்ப பொண்ணுமே குனிஞ்சு அந்த சிவானி பாப்பாவோட போட்டோ எடுக்கும் போதுதான் இந்த பக்கம் அதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த போட்டோ எப்படி ஒன்ட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து கேக்குறாங்க. பொண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனா சிவானி பாப்பாவோட போட்டோ எப்படி அவங்க கிட்ட வந்துச்சு அப்படிங்கறத அவங்களுக்குமே சொல்ல தெரியல. ஏன்னா கீழ இருந்து எடுத்தேன்னு சொன்னா அதுக்குமே ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்டா இருக்கிறாங்க. இதை பார்த்த பவானியுமே என் வீட்டுக்கார பர்ஸ்ல இருக்கிற போட்டோவை நீ திருடுற அளவுக்கு வந்துட்டியா, அப்ப என் வீட்டுக்கார பர்ஸ் நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் அவங்களுமே இல்ல நான் அப்படின்னா பண்ண கிடையாது, இந்த போட்டோ எனக்கு கீழ இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம உண்மை சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட பவானியுமே இப்படியே போய் சொல்லிட்டு தெரியும், நீ என்ன போய் சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நம்பிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி என்னையும் நம்ப நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும் இந்த பக்கம் பொண்ணு கையில இருந்து பிடிக்கிறாங்க. பொண்ணுங்க மட்டும் இல்லாம நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி அமுச்சு வச்சுட்டு அவங்களுமே அந்த போட்டோ எடுத்துட்டு டேரக்டா இந்த பக்கம் வந்து சுந்தரோட ரூம்ல போயிட்டு இருக்காங்க. போனது மட்டும் இல்லாம இந்த சுந்தர் கிட்ட ஏங்க உங்க பர்ஸ்ல இருந்த பாப்பா போட்டோ எப்படிங்க பொண்ணு கிட்ட போச்சு, அந்த போட்டோ நீங்க பொண்ணு கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் சுந்தருக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இது அது எப்படி அங்க போயிருக்கும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட பர்ஸ் எடுத்து திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க சிவானி பாப்பாவோட போட்டோவை காணும். அதே நேரம் இந்த பக்கம் பவானியுமே அந்த போட்டோ எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்தோம் இந்த பக்கம் வந்து சுந்தரமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் போய் அவ போக வேண்டிய எல்லா இடத்துலயும் போய் ஆதார் அழிச்சு வந்த நாதாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணையுமே கிட்டத்தட்ட பக்காவா கெஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம போன இடத்துல இங்க சுந்தரோட போட்டோ இருக்குன்னா அந்த சுந்தர் தான் இந்த எல்லா இடத்துக்கு வந்து எல்லா ஆதாரத்தையும் கிடைச்சு விட்டுருக்காரு. அந்த நாடகக்கார பொண்ணையுமே அங்க இருந்து துரத்தி விட்டது சுந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவு போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் எங்க சுந்தருமே பவானியை பார்த்துட்டு என் பர்ஸ் எல்லாம் காண போல, ஆனா போட்டோ மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த போட்டோ எப்படி பொண்ணு கையில போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுந்தரமே அவ எதுக்காவது எடுத்திருப்பா, அவ தான் அன்னைக்கு என் ரூம்ல வந்தால போய் ரூம்ல இருந்து என் பர்ஸ் இருந்து ஏதோ எடுத்திருப்பா, பணக்கணா எடுத்திருப்பா, அதோட சேர்த்து இந்த போட்டோவை எடுத்திருப்பா, ஏன்னா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி எடுத்திருப்பா, அவளை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பொண்ணு ரொம்பவே கேவலப்படுத்தி இந்த பக்கம் சுந்தர் பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஒன்னும் பெரிய ரியாக்ட் ஆக போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப சுந்தர் வந்து தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் பொண்ணுமே எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே இந்த பக்கம் என்ன ஒரு ரியாக்டுமே பண்ண முடியாம ரொம்பவே கவலையில இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா சுந்தர் தான் இதெல்லாம் பண்றாருன்னு தெரியுது. பட் ஆனா சுந்தர் இவங்களால தனியால எதிர்க்க முடியல. அதே நேரம் சுந்தர் இதை பண்றாரு அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையும் வாயை திறந்து சொல்ல முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாயிடுறாங்க. உடனே அவங்களுமே குடிசைக்கு போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா, இப்படி சுத்தி நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு,
இருக்கு, நான் சொன்ன டைம் வேற முடிய போகுது, இந்த நேரத்துல போயிட்டு எனக்கு இந்த விஷயம் மட்டும் எதுவுமே தெளிவா கிடைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா ஒரு கெட்ட பேரோட இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வந்துடும். தயவு செஞ்சுமா எனக்கு உதவி பண்ணுங்க, நான் கெட்ட பேரோட இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் நிரூபிச்சு தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க பொண்ணியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பொண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க விஷயத்த பொண்ணியை பார்க்க போன சக்தியுமே வெளியில இருந்து பொண்ணியோட நிலைமையை பார்த்து அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பொண்ணியுமே கண்ணை மூடிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, சுந்தரிங்க பவானி அக்காக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த துரோகத்தை நான் வீட்டுல சொல்லி யாரும் நம்பல, அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை கடத்தினதுமே இங்க சுந்தர் சம்பந்தப்பட்டவங்க தான், ஏன்னா அந்த தாஸ்ன்றவன் வேற யாருமே கிடையாதுமா, இந்த மாதிரி வந்து சுந்தர் ஏற்கனவே ஒரு பொண்ணு ஏமாத்தினால அந்த பொண்ணோட அண்ணன் தான், இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் எப்படி சொல்றது, யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி தான் மனசுல இருக்க கஷ்டத்தை அந்த அம்மாட்ட உளறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்தியுமே இதுக்கு மேல இந்த விஷயத்துல நம்ம தலையிடாம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் கெட்ட பேரு, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு டேரக்டா ஆபீஸ் போறாரு. ஆபீஸ்லயுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. அதே நேரம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு என்னாச்சு சக்தி, என்ன டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணு இல்லடா, இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல, அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, எல்லா விஷயத்திலும் இங்க சுந்தர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, நான் தான் அந்த விஷயத்த ரொம்பவே கண்டுக்காம இருக்கேன், ஆனா பொண்ணுக்காக இந்த விஷயத்த நான் இறங்கி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்களுமே சரி இதுக்கு மேல நம்ம சக்தி கிட்ட இந்த உண்மையை பேசலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி நடந்தது அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதே நேரம் அவங்க தேடி போன அட்ரஸ் எல்லா டீடைலுமே இங்க சக்தி கிட்ட சொல்றாங்க. இதை கிட்ட சக்தியுமே ரொம்ப தேங்க்ஸ்ரா, என்னால பண்ண முடியாத விஷயத்த பொண்ணுக்காக நீங்க பண்றீங்க, அது வரைக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அதே நேரம் அவங்களுமே சக்தி கிட்ட இங்க பாரு சக்தி, எங்க தங்கச்சிக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோமா, இது எதுக்குடா நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுடா, நீ இப்ப முதல்ல பொண்ணியோட விஷயத்துல நீ தலையிடணும்னு நினைச்சனா பொண்ணு மேல இருக்க முக்கியமான கரையை துடைக்கணும், அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா, இந்த பக்கம் பிரீத்தியோட விஷயம் தான் போயிட்டு இருக்கு, நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை தெளிவா கேளு, பிரீத்தியை நீ நம்பாத, அவ பக்கம் வேற ஏதோ ஒரு தப்பு ஒண்ணு இருக்கு, அவ ஏதோ வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா இந்த விஷயத்த நாங்க சொல்றோம்னு நினைச்சு அவ மேல வந்து நாங்க குறை சொல்றோம் போட்டு கொடுக்குறோம்னு நினைச்சுக்காத, அவ உண்மையுமே ஏதோ ஒரு ஏமாத்திக்கிட்டு தான் இந்த உங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இன்னுமே காணாம போறடா, அவங்க கனெக்டிங்ல தான் இருக்காங்க. அதே நேரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க பிரீத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுற போன் கால் நான் உன்னை கேட்டேன், அது இல்லாம அதை பார்த்துட்டு உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட எங்க அப்பா தான் காணாம போயிட்டாரு, இதே என் ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா, அவ எனக்கு சொல்ற வரைக்கும் அவ சொல்ற எல்லாமே போய் தான், நீ அவளை தெளிவா கவனி, அவகிட்ட வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க பிரீத்தியை பத்தி தெளிவா இந்த பக்கம் சக்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க சக்தியுமே நீ கவலைப்படாதா, இதுக்கு மேல பிரீத்தி என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நான் கவனிக்கிறேன், இனிமேல் பொண்ணுக்கு கண்டிப்பா என்னோட ஹெல்ப் மறைமுகமா இருக்கும், ஆனா இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கடா, நான் தான் பண்றேன்னு சொன்னா அவ ரொம்பவே கஷ்டப்படுவா, அதே நேரத்துல அந்த என்ன உண்மையா இருந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தான் மனசுல இருக்க விஷயம் எல்லாத்தையுமே தன் ஃப்ரெண்டு கிட்ட கொட்டி தீக்கிறாரு. இந்த பக்கம் அவங்களுமே கவலைப்படாதா, தங்கச்சியோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் சக்திக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.